எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக. இது பேட்டி யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ரமதான் ஃபர்ஸ்டில் முதலாவது நோன்பண்டு எடுத்த வீடியோ. எனது கணவரோட குடும்ப உறவினர்களை அழைத்து சகோதரர்களோட குடும்பங்களை அழைத்து ஒரு இஃப்தார் ஒன்று ஃபர்ஸ்ட் ரமதான் அண்டே கொடுத்தேன். அந்த வீடியோவும் அதை சார்ந்த சில இஃப்தார் சில சுகூர் வீடியோவும் இதில் இருக்குது. எங்களுக்கு மிச்சம் பிஸியான காலம் இது. மற்றது நிறைய கவலைகள் சோகங்கள் எல்லாமே இந்த ரமதானில் நடந்தது அல்லது ரமதானுக்கு முந்தியும் நடந்தது. இதெல்லாம் வைத்து எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணி கொள்வதற்கான ஒரு நேரம் கிடைக்க இல்லை. அடுத்தது மனமும் இருக்க இல்லை. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆகி வருது. பாபாட மெய்டு யாரு? ஆமீனா. இது கணவர்கிட்ட சகோதரியோட பேரனும் பேத்தியும் எந்த 2வது மகளும் இஃப்தாருக்கு பிறகு மாரிபெல்லாம் தொழுதுட்டு கொஞ்சம் இருந்த நேரம் அவங்க விளையாடி கொண்டிருந்தாங்க. அப்போ அதை நான் குட்டி வீடியோ எடுத்தேன். மிச்சமே சந்தோஷமாக இருந்தது. எல்லா குடும்பங்களும் ஒன்றிணைந்து இவ்வாறான ஒரு நேரத்தில். அவங்க விளையாடின டாய்ஸ் எல்லாம் தூங்க பண்ணிட்டாங்க. தராவிகுக்கு முந்தி அனைத்து பள்ளிகளையும் செலவாத் சொல்கிறது வழக்கம். அதே இந்த செலவாத் சொல்லி கூட எடுத்தது தான் இது. இந்த ரமதான் டேபிள் கிளாத், டேபிள் டேக்கோ ஏற்கனவே நீங்கள் பார்த்த ஒரு வால் ஹேங்கிங் உண்டு. அதெல்லாம் டெமுவில் ஆர்டர் பண்ணித்தான் எடுத்தேன். இது செகண்ட் டே ஃபாஸ்டிங் சுகூர் டைம். அவ்வளவு பொருட்களையுமே கழுவி எல்லாம் உண்மையாகவே இஃப்தாருக்கு வந்தவங்க தான் எனக்கு இந்த திரும்ப கழுவி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணினாங்க. ஸோ எல்லாம் இருக்குது. இனி இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறது தான் பெரிய ஒரு வேலை. நியர்லி 40 பீப்புள் வந்தது இஃப்தார். அதெல்லாம் இது செகண்ட் ஃபாஸ்டிங் சுகூர் டைம். இப்போ எங்களோட வீட்டை வளமையாக ஒரு வெஜ் ஒரு நான்வெஜ் பிறகு இன்னொரு ஸ்வீட் அண்ட் ரைஸ் கரையல்ன்னு சொல்லுவோம் நாங்கள். அது அதிகமாக ஏதாவது ஒரு ஃப்ரூட்டால் அதிகமாக கேர்ட் நாங்கள் கேர்ட் சூர் டைமில் யூஸ் பண்ணுறது குறைவோ பாவிக்கிறது இல்லை. இது மேங்கோ போட்டு செய்த மேங்கோ ரைஸ் மேங்கோ ரைஸ் கோகோனட் மில்க் சொட்டு சால்ட் சுகர் கொஞ்சம் போட்டு ஒரு சொட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்து பவுலில் ஊற்றி வச்சுடுவேன். அதை ஸ்பூனால் குட்டி குட்டி பவுல்ஸில் ஊற்றி தேவையான அளவு அவங்க இந்த கறிக்கு சாப்பிட்டுட்டு எல்லோரும் அதை சாப்பிடுவாங்க. ஸோ இது எங்களோட சுகூர் டேபிள். இது செகண்ட் டே இஃப்தாருக்கு காங்கேயனோடைக்கு இவர்கிட்ட நானாட வீட்டை போயிருந்தோம். என்னென்னா நானாட மகள் கட்டார் போகிற ஹஸ்பண்ட்டு. அப்போ அதுக்காக அவக்கு பொருட்கள் கொடுக்க போனாங்க. அப்போ எங்களை இஃப்தாருக்கும் சொன்னாங்க இஃப்தாரை முடிச்சுட்டு போகலாம்ல போனோம். இது செகண்ட் டே தான் நாங்கள் நியூ மூனை பார்த்த கிரெசண்ட்டை பிறையை பார்த்தது. என்னடா நமக்கு இருக்கிற பிஸிக்கு வெளியே போய் பிறை பார்க்க டைம் இருக்கிற இல்லையா. அப்போ நாங்கள் இஃப்தார் முடிச்சுட்டு வரையக்குள்ளே பார்த்த பிறை தான் இது. பிள்ளைகள் இஃப்தாருக்கு வெளியே போகணுமென்று ஒரு நாள் சொன்னாங்க. அப்போ அந்த ஈவினிங் நல்ல காற்றும்
மழையும். அது நாங்கள் போனது இஃப்தாருக்கு 3 வேலி. வழமையாக இஃப்தாருக்கு அதிகமாக 2-3 இயர்ஸாக நாங்கள் பீச் வேக்கு போகிறோம். அப்போ இது எனக்கு ஃபேவரட் 3 வேலி காத்தான்குடியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில். வீட்டு எல்லாருமே பகடி பண்ணுற என் ஃப்ரெண்ட்ஸும் தான் இப்படி இஃப்தாருக்கு போனால் எங்கள் 3 வேலியாண்டு கேட்டாங்க. என்னடா என் ஃபேவரட் பிளேஸ் 3 வேலி. ஸோ அங்கே போனால் அங்கே இப்போ அதெல்லாம் செய்திருக்கிறாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் வாலில் ஆர்ட் ட்ராயிங்ஸ். அப்போ இதெல்லாம் அழகாக இருந்தது. எனக்கு என்ன அந்த டேபிளில் வச்ச பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள கிடைக்க இல்லை. ஸோ சரௌண்டிங்கை எடுத்தேன். நல்ல காற்று, நல்ல ஒரு என்ஜாயபிளாக இருந்தது அந்த இஃப்தார் டைம். நல்ல காற்றும் மழையும் எங்களுக்கு வீட்டு அப்படி அதை அனுபவிக்க கிடைக்கிற இல்லை தானே. என்ன உள்ளுக்கே இருப்போம் நாங்கள். இது நல்லாவே இருந்தது. இது சடனாக ஒரு நாள் பீச்சுக்கு இஃப்தாருக்கு போகணும், செகண்ட் டாட்டர் போகணும்னு சொல்லி அந்த வீடியோ தானே அது. என்னை மாடி விட்டு ஜன்னலெல்லாம் சட்டை போட்டுருக்கு பண்ணுறேன். இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வடிவான ஃப்ராக்ஸ் போடுது. இது ஆப்பிள். நான் ஃப்ரூட் ஸ்டாலுக்கு போன நேரம் அப்போ எடுத்தேன். அதோட ஃபோட்டோ தான் இது. இது எங்களோட வீட்டு சாதாரணமான ஒரு இஃப்தார் டைம். எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக. இது பேட்டி யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.